வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஜகத்துக்கே தாயும் தந்தையும் போன்றவர்கள் பரமசிவனாரும் பார்வதி தேவியும். தாயாய் பார்வதியும் தந்தையாய் பரமசிவனாரும் இவ்வுலகத்தையே காக்கிறார்கள். அழிப்பு தொழிலை செய்து அனைவரையும் பிரளய காலத்தில் சம்ஹரித்து அவர்களை அதேபோல பெருமானிடத்தில் சேர்த்து வைக்கும் பெரியவர்தான் பரமசிவனார். சிவபெருமான் பகவான் நாராயணனுடைய அனைத்து அவதாரங்களையும் சேவித்து கொண்டே வந்தார். அவர் உள்ளத்தில் ஒரு ஆசை எழுந்தது. நாம் அந்தந்த யுகத்தில் அந்தந்த மன்வந்தரத்தில் பெருமான் பண்ணிய அவதாரங்களையெல்லாம் சேவித்து கொண்டு வந்தோம். ஆனால் ஏனோ தடக்கென்ன அவர் மோகினியாக அவதரித்தார். மோகினி அவதாரத்தை பார்க்கும் பாக்கியமில்லையே. அவ்வப்போது பெருமான் அவதரிக்கும் போது தேவர்கள் வந்து தொழுவார்கள். நாமும் சேவித்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கிறச்சே மோகினி அவதாரம் மட்டும் நாம் சேவிக்காத போயிட்டோமே, கண்டிப்பாக அதை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடே தன்னுடைய ரிஷப வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். பார்வதி தேவியோடு பெருமான் இருந்த விஷ்ணுலோகத்தை நோக்கி புறப்பட்டார். 12வது அத்தியாயம் 8வது ஸ்கந்தத்தில் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது. சிவபெருமான் மோகினியை பார்க்க விரும்ப பெருமானிடத்தில் வேண்டினார். பெருமாள் மறுபடியும் ஒரு தடவை மோகினி அவதாரம் எடுத்து சிவனுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை கண்டவருக்கு பெருமானிடத்திலே ஆசை மிகுந்தது. அதனால எவ்வளவு நன்மை ஏற்பட்டது அதைத்தான் மேலே பார்க்க போறோம். விருஷத்வஜோ நிஷம்நேதம் யோஷித் ரூபேண தானவான் மோகயித்வா சுரகணான் ஹரிஹி சோமம் அபாயயத் விருஷமாருஹ்ய கிரிஷா சர்வபூத கணைர் விருதா சகதேவ்யா யயௌ திரஷ்டும் யத்ராஸ்தே மதுசூதனா. மதுசூதன பெருமாள் எங்குள்ளானோ அவனை சேவிப்போங்கிறதுக்காக பரமசிவனார் யாத்திரையார் பார்வதி தேவியோடு புறப்பட்டார். ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கிறது தான் ஞாபகம். கண்ணனே ஒரு தடவை கைலாச யாத்திரை போய் எனக்கு புத்திர பேரு வேணும் ருக்மிணி தேவியோட யாத்திரைக்கு போய் சிவபெருமானிடத்திலே வேண்டி புத்திர பாக்கியத்துக்காக நின்னார்னு கதை. இப்ப நாம பார்க்கறது மோகினி அவதாரத்தை சேவிக்க வேண்டி பரமசிவனார் புறப்பட்டு வந்திருக்கார். மகாதேவன் பரமசிவனார் பெருமானை பார்த்து சொல்றார், தேவதேவ ஜகத்யாபின் ஜகதீஷ ஜகன்மய சர்வேஷாமபி பாவானாம் தொமாத்மா ஹேதுரீஸ்வரா. நீயே பரமாத்மா, அனைவருக்கும் அந்தராத்மா. நீயே ஜகத்துக்கெல்லாம் காரணம். நீயே ஜகத்தை படைக்கிறாய், காக்கிறாய், அழிக்கிறாய். தேவதேவ ஜகத்வியாபின் ஜகத்து முழுக்க வியாபித்திருக்கிறாய். பெருமானுக்கு அத்தனை பெருமகள். பரமசிவனார் கொண்டாடுறார், உலகனைத்தும் வியாபித்திருப்பவனே, உலகத்தையெல்லாம் நியமிக்க கூடியவனே, ஆணை செலுத்தக்கூடியவனே, உலகத்தையே உனக்கு திருமேனியாக கொண்டிருப்பவனே, சர்வேஷாமபி பாவானாம் தம் ஆத்மா ஹேதுரீஸ்வரா. நீயே அனைத்துக்கும் சேத்தனாச்சேதனங்கள் எல்லாருக்குமே அந்தராத்மாவாக இருக்கிறீர். தவைவ சரணாம்போஜம் சரணாம்போஜம் ஸ்ரேயஸ்காமா நிராசிஷா விசிருஜ்ய உபயத சங்கம் முனையா சமுபாசத்தே. உன்னுடைய தாமரை அடிகளைத்தான் அனைத்து முனிவர்களும் இந்த உலக பற்று நீங்கி மோக்ஷங்கிற ஆனந்தம் கிடைப்பதற்காக எப்போதும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். துவம் பிரம்ம பூர்ணம் அமிர்தம் விகுணம் விஷோகம் ஆனந்த மாத்திரம் அவிகாரம் அனன்ய அன அவிகாரம் அந்யதன்யத் விஸ்வஸ்ய ஹேதுஹு உதய ஸ்திதி சம்யமானம் ஆத்மேஸ்வரஸ்ய ததபேக்ஷ தனயானபேக்ஷா. துவம் பிரம்ம நீதான் பிரம்மம். பிரம்மத்துக்கு இருக்கிற அனைத்து குணங்களையும் பரமசிவன் இதில் உரைக்கிறார். துவம் பிரம்ம நீ பிரம்மம். பூர்ணம் அமிர்தம் நீதான் பூர்ணமான பிரம்மம். பகவான் நாராயணனே உன்னுடைய அவதாரமாகத்தான் அனைவரும் பிறக்கிறார்கள். அது ராமனோ கண்ணனோ யாராக இருப்பினும் பகவத் அவதாரம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தானே. அப்ப பிரம்மமாக பூர்ணனாக இருக்கிறாய் என்று பரமசிவன் சாதிக்கிறார். பிரம்ம பூர்ணம் அமிர்தம், எத்தனை அனுபவித்தாலும் தெவிட்டாத அமுதமாக உள்ளாய். விகுணம் விஷோகம், எந்த சோகம் கிடையாது, ஒரு துர்குணம் கிடையாது, எந்த தீய பண்பும் இல்லாமல் சோகமில்லை, தாகமில்லை, மோகமில்லை, பசி இல்லை, மூப்பில்லை, பிறப்பில்லை, இறப்பில்லை, இந்த ஏதாலும் பாதிக்கப்படாமல் அவிகாரம் அந்யதன்யது. அவிகாரம் பெருமாளுக்கு மாறுபாடே கிடையாது. அவர் ஸ்வரூபத்திலையும் மாறமாட்டார், அவருடைய திருமேனியிலும் மாறுவதில்லை. விஸ்வஸ்ய ஹேது உலகத்துக்கே ஹேது உதய
ஸ்திதி சம்யமான, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். பகவான் தான் சிருஷ்டிக்கிறார், பெருமான் தான் ரட்சிக்கிறார், பெருமான் தான் அழிக்கிறார். அழிக்கிறார்னு சொன்னால் உலகத்தை இல்லாம போகும்படி அழிக்கிறார்னு பொருள் அல்ல. உலகத்தனையும் தன்னிடத்துக்குள்ளே கிரசித்து கொள்ளுகிறார். அப்படின்னா அனைத்தையும் தங்கிட்ட அப்சார்பு பண்ணிக்கிறாருங்கிற மொழியோ. உலக அனைத்தும் பிரளய காலத்தில் பெருமானோடைய ஒன்றி கிடக்கும். அப்படித்தான் கிடக்கிறவனே விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரஸ்ய, அனைவருக்கும் நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய், ஆனால் உனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவனாக இருக்கிறாய். எல்லாருக்கும் பெருமான் தலைவர், பெருமானுக்கு ஒரு தலைவர் உண்டா? எல்லாருக்கும் பெருமான் காரணம், பெருமாளுக்கு ஒரு காரணம் உண்டா? எல்லாரையும் ஆணை செலுத்துபவன் பகவான், பெருமானுக்கு ஆணை செலுத்துபவன் உண்டா? இல்லையே. அதைத்தான் சிவன் கொண்டாடுகிறார். ததபேக்ஷதையான் அனபேக்ஷா, ததபேக்ஷதையான், அதாவது யாரையும் எதிர்பார்ப்பரா? ஒத்தனையும் எதிர்பார்க்கறது இல்லை. தான் உலகத்தை படைப்பதற்கு யார் உதவியான்னு கேட்பரா? பெருமானுடைய ஞானம் சக்தியே உதவி. சரி, அடியார்களை ரட்சிப்பதற்கு யார் உதவியான்னு கேட்பரா? கேட்க மாட்டார். அப்ப அவருக்கு ஒரே உதவி என்ன? அவனுடைய கல்யாண குணங்களே உதவி. அவனுடைய பொறுமைங்கிற குணம் உதவும், மன்னிப்பார். அவருடைய தயைங்கிற குணம் உதவும், ஆருக்கும் நல்லது செய்வார். அவருடைய கொடுக்கிற தன்மை இருக்கோ இல்லையா, வள்ளல் தன்மை, அந்த குணம் உதவும், அனைவருக்கும் வாரி வாரி கொடுப்பார். இப்படி உன் குணங்களாலேயே பெருமை பெறுபவனே ஏகஸ்துவமேவ சதசத் துவயம் அத்வயஞ்ச ஸ்வர்ணம் கிருதாகிருதமிவேக ந வஸ்து பேதா. ஒரு தங்கத்தை எடுத்துப்போமே, தங்கத்திலேருந்து சங்கிலி பண்ணாலும் தங்கச்சங்கிலின்னு சொல்ல போறோம். தங்கத்திலேருந்து ஒட்டியானம் பண்ணாலும் தங்க ஒட்டியானம்னு சொல்லுவோம். தங்க வளையல் பண்ணாலும் தங்க வளையல்னு சொல்ல போறோம். எல்லாமே தங்கம் தானே. இதே போல சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்யம் உததமாதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம். இந்த ஸ்வேதகேதுங்கிற பிள்ளையை பார்த்து உத்தாலகருங்கிற தாப்பனார் பேசுற பேச்சு, பிள்ளாய் ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும். அப்படிப்பட்ட ஒன்றை நீ தெரிஞ்சுனுட்டியான்னார். பிள்ளை கேட்டான், அதை போல ஒன்று உண்டாப்பா? ஒன்றை தெரிஞ்சுனுட்டா எல்லாம் தெரிஞ்சுனதாகுமா? ஆமா, யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சியாது. தந்தையார் சொல்றார், ஒரு மண்ணுருண்டையை தெரிந்து கொண்டால் மண்ணால் ஆக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் புரிஞ்சுனுடுற மொழியோ. மண்ணை தெரிஞ்சுனுட்டோம்னால் மண்லேருந்து பண்ணப்பட்ட குடம், மடக்கு, பொம்மை, என்னென்ன மண்ணின் காரியங்கள் உண்டோ, ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் மண்ணால பண்ணப்படுறதோ அது அத்தனை அறிந்ததாகும். தங்கம்ங்கிற ஒன்றை தெரிஞ்சுனுட்டா தங்கச்சங்கிலி, மோதிரம், ஒட்டியான அட்டியல் எல்லாம் அறிந்ததாகிறது. மண்ணுன்னு ஒன்றை தெரிஞ்சுனுட்டா மண்ணின் காரியங்கள் அறிந்ததாகும். நூல் பஞ்சுன்னு ஒன்றை தெரிஞ்சுனுட்டா அப்ப அதன் காரியங்கள் அத்தனை அறிந்ததாகும். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை எல்லாம் அறிந்தவர்கள் ஆக்குறோம். அதைத்தான் இங்க சொல்றார், ஏகஸ்துவமேவ, நீ ஒருத்தன். பகவான் ஒருத்தன்னு சொன்னா அனைத்து ஜீவாத்மாக்களும் கிடையாதா? இப்ப இவரே ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரோ இல்லையோ, ருத்ரன் இல்லையா, பிரம்மா இல்லையா, எல்லாருமே உண்ணு. அப்ப ஏகஸ்துவமேவ, நீ ஒருத்தன் ஏன் சொல்லுகிறார்னால், நீ ஒருத்தன், ஆனா அனைவரோடையும் சேர்ந்தவன் பார்த்தால் நீ பல. ஆனா அனைவரோடும் சேர்ந்திருக்கிற நீன்னு பார்த்தா ஒருத்தன். உன்னோட சேர்ந்திருக்கிற அனைத்தும் சித்தும் அச்சித்தும், அவை எண்ணிறந்தவை. ஆனா இப்படிப்பட்ட சித்தும் அச்சித்துக்களோட சேர்ந்திருக்கிற நீ என்று பார்த்தால் நீ ஒருவனாகவே இருக்கிறாய். சத்து அசத்து துவயம் அத்வயஞ்ச யதா ஏகேன, காரணப்பொருளை அறிந்து கொண்டால் காரிய பொருட்கள் அத்தனை அறியப்பட்டதாகும். பகவான் தான் உலகத்துக்கெல்லாம் காரணம். அப்ப காரணமான பகவானை தெரிஞ்சுவிட்டால் அவனால் படைக்கப்பட்ட அனைத்துலகமும் அறியப்பட்ட ஆகணும் இல்லையோ. அது எப்படி மண்ணுன்னு தெரிஞ்சுவிட்டா குடம் மடக்க தெரிஞ்சதாகுமா? மட்குடம்னு தான் சொல்றோம், மண் பொம்பேன்னு தான் சொல்றோம். அதே நூல் வேட்டின்னு தான் சொல்றோம், வெறும் வேட்டின்னு சொல்லதில்லை, நூல் வேட்டிங்கிறோம். அப்ப இந்த வேட்டிங்கிறது என்ன? பல நூல்களுடைய சேர்க்கை தானே. குடம்ங்கிறது என்ன? மண்ணு பலத்தினுடைய சேர்க்கை தானே. அப்ப மண்ணு பல சேர்ந்து குடமாகிறது. மண்ணு காரணம், குடம் காரியம். அப்ப மண்ணை தெரிஞ்சுட்டா அதனுடைய பெயர் உருவ வேறுபாடுகள் தான் குடம். மண்ணுக்கு மண்ணுன்னு பேரு, தண்ணீர் எடுத்துன்னு வர பயன்படாது. குடத்துக்கு குடம்னு பேரு, தண்ணீர் எடுத்து வர பயன்படும். மண்ணுக்கு விலை கிடையாது, ஆனா குடத்துக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கியானோ. அப்ப மண்ணுக்கும் குடத்துக்கு என்ன வித்தியாசம்? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம். மண்ணென்றே உண்மை, ஆனால் அந்த மண்ணு உருவ வேறுபாட்டை அடைகிறது, பேர் வேறுபாட்டை அடைகிறது. அதனாலதான் மண் குடம் மண் பொம்மைன்னு சொல்லுகிறோம். ஆக பிரம்மமே நீ என்றே ஒருத்தன் உண்மை. நீயே மாறுபட்டு மாறுபட்டு உன் சரீரமானது மாறி மாறி இந்த பிரபஞ்சம் சித்து அச்சித்துக்கள் அடங்கி கிடக்கிறது. மற்றபடிக்கு நீ ஒருத்தனே தானே உண்மை. சதசத்து
துவயமத்வயஞ்ச ஸ்வர்ணம் கிருதாகிருதமிவேஹ ந வஸ்துபேதः அவதாரா மயா திருஷ்டா ரமமாணஸ்ய தே குணைஹி சோகம் தத் திரஷ்டுமிச்சாமி யத்தே யோஷித் வபுர்திருதம். எல்லா அவதாரங்களையும் நான் சேவிச்சுட்டேன், ஆனா ஒரு பெண்ணாக அவதரித்தியாமே அந்த மோகினி திருக்கோலத்தை சேவிக்கணும்னு ஆசை என தன் ஆசையை பரமசிவன் வெளியிட்டார். அப்போது சுகாச்சாரியர் சொல்றார், ஏவம் அபியர்த்தித்தோ விஷ்ணு பகவான் சூலபாணினா பிரகஸ்ய பாவகம்பீரம் கிரிஷம் பிரத்யபாஷத. கிரீஷர் அதாவது பரமசிவன் அவரை பார்த்து பெருமாள் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார், கௌதூகலாய தைத்தியானாம் யோஷித்வேஷோ மயா கிருத்தா. தைத்தியர்கள் தேவர்கள், தேவர்களுடைய ஆனந்தத்துக்காகத்தான் நான் மோகினி உருவத்தை எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அமுதக்குடம் அசுரர்களிடத்துல போயிடக்கூடாது, நல்லவர்களிடத்துல வரணுங்கிறதுக்காகத்தான் அவதாரம் எடுத்தேன். தத்தேகம் தரிசயிஷ்யாமி திதிருக்ஷோகோ சுரசத்தம. ஏ தேவர்களுள் சிறந்தவனே, அந்த உருவத்தை சேவிக்கணும்னு தானே ஆசைப்பட்டீர், இதோ கண்டிப்பா உமக்கு நாம் அதை காட்சி கொடுக்கிறோம் என்று பெருமான் சடக்கென தன் உருவத்தை மாத்தினார். அங்கேயே அந்தர்தியானமானார், மறைஞ்சு போயிட்டார். பக்கத்துல ஒரு தோட்டம் தெரியுது பரமசிவனுக்கு. அந்த தோட்டத்தில் பேர் அழகு வாய்ந்த ஒரு பெண் கையில் பந்தடித்து கொண்டு இப்படியும் அப்படியும் போய் வருகிறாள். இது புருவாணா பகவான் தத்ரைவ அந்தரதீயத சர்வதாரயன் சக்ஷு பவ ஆஸ்தே சகோமயா ததோ ததர்ஷ உபவனே வரஸ்திரியம் விசித்திர புஷ்பாருண பல்லவத்ருமே. அழகான பூக்களை சாத்தி கொண்டு புன்னகை மாறாமல் நெற்றியில் பொட்டு தொலங்க திலகன் தொலங்க அழகிய பட்டாடையோட புனைந்திருக்கிற புத்தாடையோட நடந்து வருகிறாள். அவள் நடந்து வர்ற கோலத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். ததோ ததர்ஷ உபவனே வரஸ்திரியம் விசித்திர புஷ்ப அருண பல்லவத்ருமே. மோகினி திருக்கோலத்தை சேவிச்சோம்னா அப்படித்தான். நமக்கு மோகினி அவதாரத்தை சேவிக்க வேணும் என்கிற ஆசை வந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு செல்ல வேண்டும். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, அதற்கு முதல் 10 நாட்களும் பகல் 10 உற்சவம். அதில் கடைசி நாள் தசமி அன்றைய தினம் பகல் 10 10ஆம் திருநாள் பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொள்ளுகிறார். அதை மோகினி அவதாரம் திருக்கோலம்னு சொல்றதும் உண்டு. அறிந்தவர்கள் நாச்சியார் திருக்கோலம்னு கூறுவார்கள். காலையிலே பெருமாள் புறப்பட்டு விடுகிறார். நாச்சியார் திருக்கோலத்தை சேவிச்சோம்னாலே என்ன ஸ்ரீரங்க நாச்சியார் அமர்ந்திருக்கிறாளா அல்லது பெருமான் தான் எழுந்தருள் இருக்கிறானான்னு சந்தேகம் வந்துடும். நாச்சியார் அமர்ந்திருக்கிறதே ஒரு தனி அழகு. அவளைப் போல ஒரு நாளாவது தான் காட்சி கொடுக்க வேணும் என்று பெருமாளுக்கு ஆசை. அந்த ஆசையோடே தான் நாச்சியார் திருக்கோலம் சாத்தி கொள்ளுகிறார். கழுத்தில் சாத்தின்றிருக்கிற மாலை கிளி சமர்ப்பித்து கொண்டிருத்தல், கைகளை தன்னுடைய திருமுழந்தாளை மடக்கி அதற்கு மேல் வைத்து கொண்டிருக்கும் பாங்கு, அவளை போலவே என்று இருக்க வேணும் நினைத்த ஆசை. ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி நம ஸ்ரீரங்கநாயக்கை யத்ப்ரூவி பிரமபேததா ஈசேஷித்தவ்ய வைஷமிய நிம்னோன்னதம் இதஞ்சகத். அப்படிப்பட்ட மோகினியை கண்டால் ஆருக்குத்தான் ஆசை பிறவாது? நாம் பெருமானிடத்தில் அப்படியே அடிமையாய் பெருமானுக்கே ஆட்பட்டவர்கள்னு உணர்ந்து கொள்ளுகிறோம். அதே போலத்தான் இப்போ பரமசிவனாரும் பெருமானை மோகினி திருக்கோலத்தில் பார்க்க ஆசைப்பட்டார். எம்பெருமானும் காட்சி கொடுத்தான். கண்டவுடன் பரமசிவனாருக்கே காமம் உண்டது. அந்த பெண்ணுக்கு பின்னே போனார். அவளோ இப்படியும் அப்படியுமாக அந்த தோட்டத்தில் உலா வந்தாள். பின்னாடியே இவரும் துரத்தி போனார். தஸ்யாஹா கராக்ராத் சது கந்துகோ யதா கதோ விதூரம் தம் அனுவ்ரஜஸ்திரியாக வாசசூத்திரம் லகு மாருதோ ஹரத் பவஸ்ய தேவஸ்ய கிலானு பஷ்யதா. அவள் பந்தாடி கொண்டிருந்தவள் இப்படி அப்படி ஓடின போது பந்து தூரக்க போய் விழுந்தது. அதை எடுப்பதற்காக ஓடினாள். அவளை பின்தொடர்ந்து கொண்டே பரமசிவனார் சென்றார். பெண்ணுக்கோ வெட்கம் உண்டது, இவருக்கோ காமம். தாம் அன்வகச்சது பகவான் பவஹ பிரமுஷிதேந்திரியா காமஸ்ய வசம் நீதா கரேணுமிவ யூதபம் தஸ்யானுதாவதः ரேதः கந்தாம் ஓதரேதசः சுஷ்மிணः யூதபஸ்யைவ வாசிதாம் அனுதாவதः தானிரூப்யஸ்ய ஹேம்னஸ்ச க்ஷேத்ராண்யாசன் மஹீபதே. எங்கெங்கெல்லாம் அந்த பெண் ஓடி எங்கெங்கெல்லாம் பரமசிவனார் பின்னாடியே தேடி ஓடினாரோ அந்தந்த திருவடி பட்ட இடம், அவர்களுடைய கால் பட்ட விடமத்தனையும் சந்தனமரமாக முளைத்தது. உயர்ந்த வெள்ளியெல்லாம் முளைத்ததாம், தங்கம் முளைத்ததாம், செல்வச் செழிப்பே மிகுந்ததாம். பெருமானை மோகினி திருக்கோலத்திலே தரிசித்து அவர் பின்னே தொடர்ந்து போனார். காலடி பட்ட இடம் அத்தனையும் செழிப்பாக போயித்து. நாராயணனுடைய அனுகிரகத்தாலே பரமசிவனார் பெற்ற இன்பம் அவர் அடைந்ததினாலே நம் அனைவருக்கும் தங்கமும் வெள்ளியும் முத்தும் மாணிக்கமும் கிடைத்ததொல்லியோ.
அதோட பெருமாள் தன் திருக்கோலத்தை மறைத்து கொண்டார். தாம் சிஷதீம் பாவான் துஸ்தராம் ஆத்மகிருதாத்மிபிகி சேயம் குணமயீ மாயா நத்வாம் அபிபவிஷ்யதி மயா சமேதா காலேன காலரூபேண பாகசா. பெருமானுடைய அழக சேவித்த மாத்திரத்தில் காமத்துக்கு வசப்பட்டார். ஆனால் அவன் அருளாலேயே காமம் தீர்ந்தும் போனார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கதை பார்க்கடல் கடைந்த கதையை சொல்லி முடித்தோம். சுகாச்சாரியர் பலன் சொல்லி முடிக்கிறார். இதிதே அபிகதஸ்தாத விக்ரமஹா ஷார்ங்க தன்வனஹ சிந்தோர் நிமதனே ஏன திருதப்பிருஷ்டே மகாச்சலஹ. பகவானே ஆமை அவதாரம் செய்து பெருத்த மந்தரமலையை தன்னுடைய முதுகிலே தாங்கி அலைகடல் கடைந்த அமுதத்துக்கு எடுத்து கொடுத்ததைச் சொன்னேன். இந்த செயற்கரிய செயலை யாரெல்லாம் படிக்கிறானோ அவன் எடுத்த காரியம் அத்தனையும் சித்திக்கும். நரிஷ்யதே ஜாது சமுத்தியம குவவிச்சது. நமக்கும் வெண்ணி தரும் பத்தும் மேவிக்கற்பார்க்கே என் ஆழ்வார் சொன்னபடிக்கு இந்த சரித்திரத்தை கேட்டு அனைத்து காரிய சித்தியும் ஏற்பட வேணும் என்று வேண்டி இன்றமைகிறேன்.